அவருடைய பிள்ளைகளா நம்ம கூடியிருக்கிற இந்த இடத்துல அவர் வாசமாயிருக்கிறார். நன்றி நன்றி நன்றி. எங்களை காணிக்கையாக செலுத்துகிறோம் அப்பா, எங்களையே காணிக்கையாக செலுத்துகிறோம் உங்களுடைய பிரசனத்துல. பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொன்னீங்களேப்பா. ஓ, எங்களை உணர்வுள்ளவர்களாக்குங்கப்பா, எங்களை உணர்வுள்ளவர்களாக்குங்க. கரம் நீட்டி நாங்க உங்களுடைய பிரசனத்தை வரவேற்கிறோம் அப்பா. இரு கரங்களை உங்களுடைய பிரசனத்துல உயர்த்தி எங்களையே உங்களுடைய பிரசனத்துல நாங்கள் சரண்டர் பண்றோம்ப்பா. இந்த 2 கரங்களை உயர்த்துறது எதை காமிக்கிறது தெரியுமா? என்னையே நான் உங்க இடத்துல சரண்டர் பண்றேன். எஸ் அப்பா, உங்க சமூகத்துல என்னையே நான் சரண்டர் பண்றேன். ஆவியில ஆராதிக்கிறது நான் என்னன்னு எனக்கு சொல்லித்தாங்கப்பா, எனக்கு சொல்லித்தாங்க. உண்மையோடு ஆராதிக்கிறதுனா என்னன்னு எனக்கு சொல்லித்தாங்கப்பா, எனக்கு சொல்லித்தாங்க. உங்களுடைய பிரசனத்தை முழுவதுமா அனுபவிக்கிற அந்த நிலை என்னன்னு எனக்கு சொல்லித்தாங்கப்பா, எனக்கு சொல்லித்தாங்க. என்னுடைய ஒவ்வொரு செல்களும் அவேர்னஸ் ஆகட்டும் உங்களுடைய பிரச்சனத்திற்கு. உணர்வுள்ளவனாக்கும் கர்த்தாவே,
கர்த்தாவே, உணர்வுள்ளவனாக்கும் கர்த்தாவே, என்னை உணர்வுள்ளவனாக்கும் கர்த்தாவே, உணர்வுள்ளவனாக்கும் கர்த்தாவே, என்னை உணர்வுள்ளவனாக்கும் கர்த்தாவே, உணர்வுள்ளவனாக்கும் கர்த்தாவே, உணர்வுள்ளவனாக்கும் கர்த்தாவே, நான் தேவ சித்தம் செய்து முடித்திடும் கிருபையில் நிலைத்திட என்னை உணர்வுள்ளவனாக்கும் உணர்வுள்ளவனாக்கும் கர்த்தாவே, உங்க சித்தத்தை நாங்க செய்யணும். தேவ சித்தம் செய்து முடித்திடும் கிருபையில் நிலைத்திட அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. உணர்வுள்ளவனாக்கும் கர்த்தாவே, உணர்வுள்ளவனாக்கும் கர்த்தாவே, என்னை உணர்வுள்ளவனாக்கும் கர்த்தாவே, உணர்வுள்ளவனாக்கும் கர்த்தாவே, என்னை உணர்வுள்ளவனாக்கும் கர்த்தாவே, உணர்வுள்ளவனாக்கும் கர்த்தாவே, என்னை உணர்வுள்ளவனாக்கும் கர்த்தாவே. ஆண்டவர் இந்த இடத்துல அப்பாவுடைய பிரச்சனை அந்த இடத்துல நிறைந்து இருக்கிறது. Thank you, Lord. அவர் நம்மளை அவ்வளோ நேசிக்கிறார். Yes. நம்ம கூப்பிட்ட மாத்திரத்துல அடுத்த செகண்டே நம்ம கிட்ட வந்து நிக்கிறவர். Amen. ஆனா நம்ம முழு இருதயத்தை அவருக்கு கொடுத்துருக்குறோமா? Yes. Yes, Lord. அந்த ஆதியில இருந்த அன்பு, அந்த லவ்வர்ஸ், அந்த லாங்குவேஜ் எங்களுக்கு கத்துட்டாங்கப்பா. லவ்வர்ஸ் அவங்க நல்லா கேட்பாங்க. ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் நல்லா கேட்பாங்க, காது கொடுத்து கேட்பாங்க, கவனமா கேட்பாங்க. Yes. நீங்க சொல்ல வரத கவனமா கேட்க முடியும். எங்க காதுகள் ஓப்பன் ஆகட்டும். அந்த லாங்குவேஜ் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அந்த அன்பு மொழி எங்களுக்கு கற்றுத்தாங்க. உங்ககிட்ட பேச, நீங்க பேசுறத நாங்க கேட்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. Thank you, Lord. நீங்க பேசுற மொழிய நான் கவனமா கேட்க எனக்கு கத்தாங்க. உங்க கிருபை எனக்கு கொடுங்கப்பா. Yes, Lord. நான் ஆரம்பத்துல எப்பெல்லாம் இப்படிலாம் உங்ககிட்டயே ஓடி ஓடி வந்தேன். ஏதாவது ஒண்ணு நான் உங்ககிட்ட தான் நான் வந்தேன். எல்லா சூழ்நிலையிலும் உங்களையே சுத்தி சுத்தி வந்தேனே. Yes, Lord. அந்த அன்பை எனக்கு மீண்டும் தாங்கப்பா. நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்ற இடத்துல தான் நான் இருந்தேன். Thank you, Lord. அந்த அன்பை எனக்கு மீண்டுமா எனக்குள்ள ஊற்றுங்க. Thank you, Lord. என் இதயத்துக்குள்ள நீங்க பேசுறத நான் கேட்க என்ன உணர்வுள்ளவனாக்குங்கப்பா. Yes, Lord. இங்க வந்ததுல இருந்தே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. Thank you, Lord. Yes, Lord. Shabbat. என்னை யாருன்னு இந்த உங்க பிரச்சனத்துல நீங்க காட்டுங்கப்பா. சமாரியா ஸ்திரீக்கு நீங்க காட்டுனீங்கல்ல, Yes, Lord. எனக்கு காட்டுங்க.
நான் எந்த நிலையில இருக்கேன்னு எனக்கு காட்டுங்க. நீங்க என்ன குறிச்சு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கீங்களப்பா, அது எனக்கு காட்டுங்க. நீங்க காட்டுறத நான் பார்க்க என் கண்கள் திறக்கப்படட்டும்ப்பா. என் கண்கள் திறக்கப்படட்டும். உங்க பிரசனத்தினால மட்டுமே என் தாகம் தீர்க்கப்படும்படியான ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு செல்லுங்க. வேற எதுவும் என்னை ஈர்க்க கூடாதுப்பா. உங்க பிரசனத்தினால மாத்திரம் என்னுடைய தாகம் தீர்க்கப்படட்டும். உங்க ஜீவ தண்ணீர் எனக்கு தாகத்தை தீர்க்கட்டும். என் உள்ளத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க ஒருத்தர் தான் அறிஞ்சிருக்கிறீங்க. நீங்க எத்தனை முறை என் கூட பேசும்படியா நீங்க அழைச்சிருக்கிறீங்க. இந்த சத்தத்துல நான் கேட்காம போயிட்டேன்ப்பா. எத்தனை முறை நீங்க என்னை அழைச்சிருக்கிறீங்க. எத்தனை முறை என்னை அழைச்சிருக்கிறீங்க. எத்தனை முறை ஆண்டவரே உங்களுடைய கண்கள் என்னை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தது. என்னுடைய கண்களை விட்டு திருப்பிட்டேனே, என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்க. இந்த உலகம் வெற்றி வெற்றின்னு எதையோ நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா என்னை உங்களை போல மாற்றும்படியா நீங்க என்னை அழைக்கிறது நிறைய நேரங்களை நான் உதாசீனப்படுத்திட்டேன். நிறைய நேரங்களை நான் உதாசீனப்படுத்திட்டேன். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உங்களை பிரதிபலிக்க நீங்க நிறைய இன்விடேஷன் எனக்கு கொடுத்தீங்க. உங்களை வெளிப்படுத்த உங்க அன்பை காட்ட எனக்கு நிறைய இன்விடேஷன் கொடுத்தீங்கப்பா. உண்மை அறிந்து கொள்ள உங்க சத்தத்தை கேட்க எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தீங்க. நான் உடைந்து போன நேரங்களெல்லாம் நீங்க என்னை கூப்பிட்டீங்க. என் கூட எவ்வளவு பேச ஆசையா இருக்கிறீங்கப்பா. நீங்க எப்படி பேசுவீங்க அந்த லவ் லாங்குவேஜ் எனக்கு சொல்லித்தாங்கப்பா. எனக்கு சொல்லித்தாங்க. நீங்க எப்படி சிந்திச்சீங்க இந்த உலகத்துல இருக்கும்போது? எதெல்லாம் எப்படிலாம் பார்த்தீங்க? பிதாவுடைய கண்கள்ல நீங்க பார்த்தீங்களப்பா. அந்த பார்வை எப்படி பார்க்கணும்னு எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா. சொல்லித்தாங்க. நீங்க எனக்காக உங்களையே கொடுத்தீங்களே சிலுவையில. இன்னைக்கு நீங்க உயிரோட எழுந்திருந்தாலும் இன்றைக்கும் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாக, உயிர் தெழுந்த தேவ ஆட்டுக்குட்டியாக இன்றும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீங்களே. எனக்காக நீங்க அந்த அடைந்த அந்த துக்கத்தின் ஆழத்துல
என்னுடைய துக்கத்தை நீங்க சுமந்து எனக்கு ஹீல் பண்ணீங்கல்ல, அந்த துக்கத்தின் ஆழத்துல சென்று நானும் ஹீலாக எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. எந்தெந்த பகுதியெல்லாம் என்கிட்ட உங்களை உள்ள வரவிடாம ரெசிஸ்ட் பண்ணுது, நான் அதை உங்ககிட்ட சரண்டர் பண்றேன். எந்த பகுதி என்னை உங்களிடத்துல சரண்டர் பண்ண விடாம ரெசிஸ்ட் பண்ணதோ, தடுக்குதோ, அதை நான் உங்ககிட்ட சரண்டர் பண்றேன். எல்லா கடினமான டஃப்பான பகுதிகள் எல்லாம் சாஃப்டா மாறட்டும். உங்க பிரச்சனத்துல, உங்க பிரச்சனத்துல சாஃப்டா மாறட்டும், சாஃப்டா மாறட்டும், சாஃப்டா மாறட்டும், சாஃப்டா மாறட்டும். என்னுடைய உணர்வு நிலைகள் ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகட்டும். என்னுடைய உணர்ச்சிகள்ல ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகட்டும். என்னுடைய உணர்ச்சிகள் ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகட்டும். என்னுடைய பார்வையில ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். என்னுடைய சரீரத்தில் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். நன்றி அப்பா. நன்றி. என்னை முழுவதுமா அர்ப்பணிக்கிறேன். வாயில மட்டும் இல்ல, எந்த பகுதி உங்களை செயல்பட விடாம இருக்குதோ அந்த பகுதியும் எனக்கு காட்டுங்க. நீங்க எல்லா பகுதியிலையும் ஃப்ரீயா மூவ் பண்ணணும்ப்பா. நீங்க ஃப்ரீயா மூவ் பண்ணணும்ப்பா. ஃப்ரீயா மூவ் பண்ணணும். நீங்க ஃப்ரீயா மூவ் பண்ணணும். நான் அலோவ் பண்றேன், அலோவ் பண்றேன்ப்பா, அலோவ் பண்றேன். என்னுடைய உடைந்த பகுதியில் எல்லாம் உங்க ஆண்டவரே அப்படியே உங்ககிட்ட நான் கொண்டு வரேன்ப்பா. ஃபினான்ஷியல்ல நான் ரொம்ப காயமாயிருக்கேன், அது எல்லாம் உங்ககிட்ட நான் கொண்டு வரேன். என்னால உங்களை நம்ப முடியல. சில நேரங்கள்ல நீங்க எல்லாத்தையும் நீங்க செய்வீங்கன்னு என்னால நம்ப முடியல. ஆனா உங்க வார்த்தை எனக்கு நேரா வருது, உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு நேரா வருது, உங்க வாக்கு தத்தங்கள் எனக்கு நேரா வருது. ஆனாலும் குறைய பார்க்கும் பொழுது எனக்கு வலி வருதுன்னா அந்த எந்த இடம் அப்படின்றது எனக்கு காட்டுங்க. நீங்க அந்த பகுதியிலையும் ஃப்ரீயா மூவ் பண்ணுங்க, ஃப்ரீயா மூவ் பண்ணுங்கப்பா. உறவுகள்ல எந்த பகுதியெல்லாம் என்னுடைய மனசு கடினமா இருக்குதோ அதையெல்லாம் உங்க சமூகத்தில் நான் கொண்டு வரேன், கொண்டு வரேன், கொண்டு வரேன்ப்பா. உங்களை அந்த இடத்துல நான் அலோவ் பண்ணாம வச்சிருக்கேன்ல, அந்த பகுதியை நான் உங்ககிட்ட கொண்டு வரேன்ப்பா. ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா, நொறுங்குண்ட ஆவியை நான் புறக்கணிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, புறக்கணிக்க மாட்டேன்னு சொன்னீங்களப்பா. அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, உங்ககிட்ட நாங்க கொண்டு வரோம் டாடி. உங்களை நம்ப முடியாம எந்தெந்த பகுதியெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் உங்ககிட்ட நாங்க கொண்டு வரோம்ப்பா. எல்லா பகுதிகளிலும், எங்களுடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் நீங்க மூவ் பண்ணுங்கப்பா. நீங்க மட்டுமே வெளிப்படணும்பா, நீங்க வெளிப்படணும். நான் எந்த பகுதியில கஷ்டப்படுறேனோ அந்த பகுதியில நீங்க வெளிப்படணும், நீங்க வெளிப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு நான் என்னுடைய வழியை நான் போதிப்பேன்னு சொன்னீங்கல்ல, உங்க வழியை நீங்க எனக்கு போதிக்கணும்னா உங்களுக்கு பயப்படுகிற பயம் என்னன்னு எனக்கு சொல்லித்தாங்கப்பா. உங்களுக்கு எப்படி பயப்படணும்னு சொல்லித்தாங்க. உங்க வழிகளை அறிந்து கொள்ள உங்களுக்கு எப்படி பயப்படணும்னு சொல்லித்தாங்க. உண்மையா உங்க வழியை அறிந்து கொள்ள நான் முயற்சி எடுக்கிறேன்ப்பா, முயற்சி எடுக்கிறேன்.
ஒருத்த இருதயத்தை எங்களிடத்துல சிருஷ்டிங்கப்பா. நிலைவரமான ஆவியை எங்க கிட்ட கொண்டு வாங்க. எல்லா நேரத்திலும் ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு இருதயம் எங்களுக்குள்ள உருவாகட்டும். புயல் மத்தியிலும் சமாதானத்தை, உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்கப்பா, கொடுத்தேன்னு சொன்னீங்கப்பா. அந்த சமாதானத்தை ஒவ்வொரு சூழ்நிலைகளும் வெளிப்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்றத எங்களுக்கு காமிங்கப்பா. நான் வெளிப்படுத்தினா எப்படி இருக்கும்னு காண்பீங்க. காமிங்கப்பா. உங்களுடைய அழகான கண்களின் வழியா ஒவ்வொன்றையும் பார்க்க என்னுடைய கண்களை தொடுங்கப்பா. என்னுடைய கண்களை தொடுங்க. என்னுடைய ஒவ்வொரு சுவாசமும் உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாத ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன் அப்படின்றத உணர்வு எனக்கு உண்டாகட்டும்ப்பா. என்னுடைய ஒவ்வொரு சுவாசமும் அறிக்கை செய்யட்டும், நீங்க என் கூட இருக்கீங்கன்றத என்னுடைய ஒவ்வொரு சுவாசமும் அறிக்கை செய்யட்டும்ப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு என் உடன்படிக்கைய நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்களே, உடன்படிக்கையை நான் உனக்கு காட்டுவேன்னு சொன்னீங்களே சங்கீதம் 25ல. என்னென்ன உடன்படிக்கையெல்லாம் என்கிட்ட நீங்க பண்ணியிருக்கிறீங்க, என்னென்ன உடன்படிக்கையெல்லாம் நீங்க ஏற்படுத்தி இருக்கிறீங்க, என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் அதை அனுபவிக்கணும், நான் அதை பார்க்கணும், நான் அதை பார்க்கணும். எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். உங்க சமூகத்துல அமர்ந்திருப்பதுனா என்னன்னு எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. உங்க சமூகத்துல அமர்ந்திருந்து நீங்க தேவன் என்று அறிந்து கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாங்க. ரொம்ப ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல அமர்ந்திருக்கிறதுனா என்னன்னு எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. எங்களுக்கு கற்றுத்தாங்க, எங்களுக்கு கற்றுத்தாங்க, எங்களுக்கு கற்றுத்தாங்க, எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. எங்களுக்கு கற்றுத்தாங்க. நாங்க இப்படியே இருக்கிறது உங்க சித்தம் அல்லப்பா. நாங்க உண்மை போல மாறும்படியான இந்த இடத்துல எங்களுடைய ஒவ்வொரு பகுதியையும் நீங்க சுகமாக்குங்க, குணப்படுத்துங்க, சரி செய்யுங்க, சீர் செய்யுங்க. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. பசியும் தாகமும் உண்டாகட்டும். எனக்குள்ள ஒரு பசியும் தாகமும் உண்டாகட்டும். நான் நிறைய அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்ற இடத்துல என்னை வச்சிடாதீங்கப்பா. என்னை வச்சிடாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியுன்ற இடத்துல என்னை வச்சிடாதீங்க.
ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்கணும், நீங்க பேசுறதை கேட்கணும். Yes. இந்த உலகம் நான் சொல்றதை கேட்கணும்னா நீங்களும் நானும் எவ்வளவு ஒண்ணா இருக்கிறோன்றத அதில் நான் அதிகமா போகணும், உங்க ஆழத்துக்குள்ள போகணும். யோவான் 17 சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேறணும். இந்த உலகம் நீங்க ஜெபிக்கிறீங்கப்பா, அதே ஜெபத்தை நாங்களும் ஜெபிக்கிறோம். நீங்க என் கூட இருக்கிறதையும் நான் உங்களோட எவ்வளோ இருக்கிறதையும் எப்படிலாம் இருக்கிறன்றதையும் இந்த உலகம் பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் என்னுடைய வார்த்தை அவங்க கேட்க முடியும். Yes, Lord. என்னுடைய சத்தத்தை அவங்க கேட்பாங்க, செவி கொடுப்பாங்கன்னு நீ உங்களோட வார்த்தை சொல்லுதுப்பா. எஸ், உங்க மகிமை இன்னும் இந்த உலகம் பார்க்கல. இன்னும் பார்க்க வேண்டிய விதத்துல இன்னும் பார்க்கல. Yes, இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை உமக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இல்லையே. உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும். உங்களுடைய சித்தம் என்னன்னு நான் பார்க்கக்கூடிய எனக்கு மனக்கண்கள் எனக்கு திறக்கப்படட்டும். உண்டாகட்டும்ப்பா, உண்டாகட்டும். உணர்வல்லவனாக்கும் கர்த்தாவே, என்னை உணர்வுள்ளவனாக்கும் கர்த்தாவே, உணர்வுள்ளவனாக்கும் கர்த்தாவே, என்னை உணர்வுள்ளவனாக்கும் கர்த்தாவே. அவருடைய சமூகத்துல கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணி உணர்வுள்ளவனாக்கும் கர்த்தாவே, என்னை உணர்வுள்ளவனாக்கும் கர்த்தாவே, உணர்வுள்ளவனாக்கும் கர்த்தாவே, என்னை உணர்வுள்ளவனாக்கும் கர்த்தாவே. சங்கீதம் 25:12 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். எத்தனை பேருக்கு ஆண்டோட வழிகளை தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்க? அப்பனா ஆண்டோட்ட கேளுங்க, அப்பா உமக்கு பயப்படுகிற பயம்னா என்னன்னு எனக்கு கற்றுத்தாங்க. அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். நம்ம ஆண்டோட்ட கேட்குற எல்லா நன்மைகளும் இந்த இந்த ஃபர்ஸ்ட் கேட்குற அந்த விஷயத்துல எல்லாமே வந்துருச்சு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்ம ஆண்டவர் நமக்கு செய்யற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்து எக்ஸைட் ஆகணும்.
ரொம்ப எக்ஸைட் ஆனோம். ஆண்டவர் எனக்கு அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், இவ்வளோ செயல். ஆனால் அவர் யாருன்னு நிறையா நேரத்தில் நம்ம அறிஞ்சிடாம போயிட்டோம். அதனால தான் இன்னைக்கு ஒரு ப்ராப்ளத்துக்கு நம்ம இன்னும் கஷ்டப்படுறோம். இன்னைக்கு நடக்கிற ஒரு காரியத்துக்கு இன்னும் கஷ்டப்படுறோம். இன்னும் வலிக்குது, இன்னும் வேதனையாக இருக்குது, இன்னும் கஷ்டமாக இருக்குது, இன்னும் கவலையாக இருக்குது. ஏன்னா அவர் செஞ்ச காரியத்தை வச்சு எக்ஸைட் ஆகிட்டு நம்ம அப்படியே மூவ் ஆகிட்டே போகிறதுனால அவர் யாருன்ற அந்த வெளிப்பாடுக்குள்ள நம்ம போகாம போயிட்டோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில செய்யறாருன்னா அதுக்கு பெரிய ரீசன் இருக்கு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் இன்னைக்கு நீங்க இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நீங்க அட்டெண்ட் பண்றதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. சிலருக்குலாம் ஆண்டவர் சில தடைகள் எல்லாம் மாற்றி போட்டிருக்கிறாரு, போட்டு இந்த இடத்துல கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அவங்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். நம்ம அவர் அழைத்த அந்த அழைப்பிற்கு உண்மையுள்ளவர்களா இருக்கணும். உண்மையுள்ளவர்களா இருக்கணும். பாத்திரவானா இருக்கணும். நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து பெருசா டேலண்ட்லாம் எதிர்பார்க்கல. அவர் டேலண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட போகும்போது அப்படியே எம்டியா, வல்னரபிளா, எஸ் வாங்க, நான் இந்த நிலையில இருக்கேன், இப்போ நீங்க என்னவா நீங்க எனக்கு தெரியுறீங்க, காட்டுங்க. அப்படி உண்மையா அவர்கிட்ட போகிறவர்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க பிள்ளைங்க எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட வந்து அவன் எனக்கு அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, எனக்கு அது தாங்க, இதை தாங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா எந்த நன்றியுமே சொல்லல, உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. நீங்க என்னன்னு கூட அவங்க திரும்பி பார்க்கலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனா நீங்க செஞ்சுட்டே இருக்கீங்க. நம்முடைய ஆண்டவர் நம்ம கேட்கறதுக்கு அதிகமா நம்முடைய வாழ்க்கையில செஞ்சுட்டே இருக்கிறார். ஆனா நம்ம அவரை பார்க்கிறோமா? அவர் வாங்கின அந்த நன்மையை வாங்கிட்டு இப்படி திரும்பி போகும்போது அவர் மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா நாம அவரை பார்க்கறதுல தான் நமக்கு வந்து திருப்தியே இருக்கு. நம்மளுடைய திருப்தி அவரை பார்க்கறதுல தான் இருக்கு. அவர் பார்ப்பாரு, ஐயோ இதை மட்டுமே வாங்கிட்டு போறானே, அவனோட இருதயம் சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லையே. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு சுகத்தாண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு பலத்தாண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு தேவைகள் நமக்கு சந்திக்கிறார். நம்ம யோசித்து பார்த்தோமா, நம்ம வாங்குற சம்பளத்துக்கும் இப்ப ஆண்டவர் செய்யறதுக்கும் எவ்வளோ, அதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா? ஆனா நம்ம திருப்பி அவர்கிட்ட என்ன கொடுக்குறோம்? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாத்தையுமே, எவ்ரிதிங், எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுக்கறதுல தான் நம்மளுடைய ஃப்ரீடமே இருக்கு. நம்ம இந்த உலகத்துல சுதந்திரமா வாழலாம். நீங்க ஒருத்தவங்களை பார்த்துட்டே இருக்கீங்க, யோசிச்சு பாருங்க. நீங்க ஒருத்தவங்களை பார்த்துட்டே இருக்கீங்க, அவங்க பார்த்துட்டே இருந்துட்டு உங்களை அவங்க பார்க்காம போனா எப்படி இருக்கும்? ஆனா அப்பா நம்மள 24 மணி நேரம் நம்மளை பார்த்துட்டே இருக்கிற, 24/7 நம்மளை பார்த்துட்டே இருக்கு. அவருடைய கண்கள், இத்தனை பேர் இருக்காங்களே, இத்தனை பேரையுமே அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆமாங்க, நீங்க மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கீங்க, நான் மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கேன்னா என்னைய மட்டும்தான் அவர் பார்ப்பார், உங்களை மட்டும்தான் அவர் பார்ப்பார்.
ஏன்னா அவரை பார்க்க பார்க்க தான் நம்முடைய பிழைப்பே இருக்கு. நம்ம அவருக்குள் இருக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப். அதெல்லாம் நம்ம வாழ்றோமா? அதெல்லாம் நம்ம அந்த அவேர்னஸ்குள்ளே தான் நம்ம இருக்கிறோமா? அவருக்குள்ளே தான் நான் வாழ்கிறேன், அவருக்குள்ளே தான் நான் செய்கிறேன், எல்லாமே அவருக்குள்ளே தான் இருக்கு. என் வாழ்க்கையே அவருக்குள்ளே தான் இருக்கு. நான் பண்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்குள்ளே தான் இருக்கு. நான் சிந்திக்கிறதெல்லாம் அவருக்குள்ளே தான் இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? எத்தனை தடவை நம்ம கவலைப்படுறோம், எத்தனை தடவை நம்ம சந்தேகப்படுறோம், எனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆனா அவர் சோர்ந்து போறதே இல்லை. நம்முடைய இருதயத்தை ஒவ்வொரு செகண்டும் அவர் தொட்டுட்டே தான் இருக்காரு. அவர் ஓய்ந்து போவதே இல்லை. அவர் ஒரு செகண்ட் கூட என்னை கைவிடவே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிடவே இல்லை. எந்த சூழ்நிலையும் என்னை கைவிடல. இந்த இடத்துல நான் சொல்றதுல எல்லாம் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஒரு இமை பொழுதும் என்னை கைவிடாமல் என்னை காத்தவர் அவர். ஆண்டவர் பெரிய அசைவை கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஆனா ஏன் இன்னும் வராம இருக்கு? ஏதோ ஒரு பகுதியை நம்ம இன்னும் அவரை அலோவ் பண்ணாம வச்சிருக்கோம். ஏதோ ஒரு பகுதியை இன்னும் அவரை அலோவ் பண்ணாம வச்சிருக்கோம். சரண்டர் பண்ணாம வச்சிருக்கோம். அந்த பகுதியில் அவர் மேல நம்ம நம்பாம இருக்கோம். இன்னும் ஏதோ உன்னை குறிச்சு ரொம்ப யோசிக்கிறோம், ரொம்ப கவலைப்படுறோம் அப்படின்னா அந்த பகுதியை இன்னும் அவர்கிட்ட கொண்டு போகாம வச்சிருக்கோம். அந்த பகுதியில இன்னும் அவரை நம்பாம இருக்கிறோம்னு தான் காட்டுது. அவருடைய கிருபை ஒன்றே நமக்கு போதுங்க. அவருடைய தயவு ஒன்றே நமக்கு போதுங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அந்த சகலமும் அவருடைய கிருபைக்குள்ள இருக்கு. அவருடைய கிருபைக்குள்ள இருக்கு. என் கிருபை ஒன்றே உனக்கு போதும், உன் பலவீனத்துல என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும்னு சொன்னார்ல. ஏன்னா நம்மளுடைய எவ்வளோ நிறைய நேரங்களில் நம்முடைய பலவீனம். ஆனா பவுல் இந்த இடத்துல ஆண்டவருக்காக அந்த இடத்துல பலவீனத்தை சொல்றாரு. ஆண்டவருடைய சுவிசேஷ நிமித்தம் நடந்த பாடுகள் நிமித்தம் வந்த பலவீனத்தை சொன்னாலும் கூட, ஆனா எந்த இடத்துல அவர் பலவீனத்தை உணர்றாரோ அந்த இடத்துல தான் அவருடைய வல்லமை அதிகமாக செயல்பட்டது. எந்த நேரத்துல அவர் பலவீனமா உணர்ந்தாரோ அந்த இடத்துல தான் அவருடைய வல்லமை அதிகமாக செயல்பட்டது. ஸோ பலவீன பகுதிகள் தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல இருந்து வெளிப்படுவதற்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கு. தேவனுடைய வல்லமை வெயிட் பண்ணிட்டு இருக்கு அந்த காரியத்தில் வெளிப்படுவதற்கு. அதனால தான் சொல்றேன், என் கிருபை உனக்கு போதும்ட்டாரு. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். அதை மட்டும் நீ பிடிச்சு நிப்பியா? என் கிருபை ஒன்றே உனக்கு போதும். உங்க கிருபை ஒன்றே எனக்கு போதும் ஏசப்பா. உங்க கிருபையால நிலைச்சு நிக்கிறேன் ஏசப்பா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? நீங்க கரங்களை தட்டி பாடலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படிலாம் பாடலாம். ஆனா முழு இருதயத்திலிருந்து வரட்டும் நீங்க பண்ற ஒவ்வொரு வார்த்தைகளும். உங்க கிருபை ஒன்றே எனக்கு போதும் ஏசப்பா. உங்க கிருபையால நிலைச்சு நிக்கிறேன் ஏசப்பா. உங்க கிருபை ஒன்றே எனக்கு போதும் ஏசப்பா. உங்க கிருபையால நிலைச்சு நிக்கிறேன் ஏசப்பா.
நிலைச்சு நிக்கிறேன் ஏசப்பா. உங்க கிருபை ஒன்றே எனக்கு போதும் ஏசப்பா. உங்க ஒவ்வொருடைய சத்தமும் அவருக்கு கேட்கட்டும், அவருக்கு கேட்கட்டும். இந்த நாள் வரையில் என்னை தாங்கி நடத்திய கிருபை, இந்த நேரம் வரை கண்மணி போல் காத்திட்ட கிருபை. இந்த நாள் வரை என்னை தாங்கி நடத்திய கிருபை, இந்த நேரம் வரை கண்மணி காத்திட்ட கிருபை. கிருபை தேவ கிருபை, கிருபை, தேவ கிருபை. ஒன்றே எனக்கு போதும் ஏசப்பா. உங்க கிருபையால நிலைச்சு நிக்கிறேன் ஏசப்பா. உங்க கிருபை ஒன்றே எனக்கு போதும் ஏசப்பா. உங்க கிருபையால நிலைச்சு நிக்கிறேன் ஏசப்பா. தனிமையிலே வழி நடத்திய வல்ல கிருபை, காயை போல ஆற்றி தேற்றும் அன்பின் கிருபை. ஆமென். தனிமையிலே வழிநடத்திய வல்ல கிருபை, தாயை போல ஆற்றி தேற்றும் அன்பின் கிருபை. கிருபை, தேவ கிருபை, கிருபை, தேவ கிருபை. தாவீது வந்து அவர் எவ்வளோ பெரிய ராஜாங்க. சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு தடவை, நீங்க தானே ஞாயிற்று நான் எவ்வளோ தாவீது எவ்வளோ பெரிய ராஜா. அவர் வந்து இந்த ராஜாக்குன்னு நிறைய மேனர்ஸ் இருக்கும். பப்ளிக்ல அவங்க இப்படி தான் நடக்கணும், பப்ளிக்ல அவங்க இப்படி தான் பேசணும். அவங்க அந்த பார்க்குற பார்வை இதுக்கெல்லாம் பயங்கரமான மேனரிசம்லாம் அவங்க ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஆனாங்க உடன்படிக்கை பெட்டி வருது, அப்படியே ஆடுறாருங்க, அப்படியே ஆடுறாரு. காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு ஒரு விஷயம் நல்லா விளங்கிருச்சு. அங்கேருந்து அவ மனைவி சொல்றா, நீ என்ன ராஜா மாதிரி ராஜாவா இருந்துக்கிட்டு இப்படி போய் முன்னாடி நின்று ஆடலாமா? கிட்டத்தட்ட கூத்தாடி மாதிரி, இந்த நம்ம அதில் சொல்லுவாங்கல்ல, இந்த இதில் உட்காந்து அது மாதிரி ஆடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைங்க அது. என்ன நீ ராஜா மாதிரி? தாவீதுக்கு ஒரு விஷயம் நல்லா விளங்கிருச்சு. என்ன தெரியுமா? இங்க பாரு, நீயாவது பிறந்ததுல இருந்தே ராணியா இருக்க, ஆனா நான் அப்படி இல்லை. நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், என்னை அப்பா ராஜாவா மாத்தி இருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி என்னால ஆடாம இருக்கவே முடியாது. அதுதாங்க அவருடைய பிரசனத்துக்குள்ள போயிடுச்சுன்னா, அப்பா அப்பா செய்யறதுக்கு முன்னாடி என்னால அப்படி சும்மா இருக்கவே முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அவருடைய சமூகத்துல யார் பக்கத்துல இருக்காங்க, யார் முன்னாடி இருக்காங்க, யார் பின்னாடி இருக்காங்கலாம் பார்க்காதீங்க. அப்படியே உங்களையே அவர் இடத்துல கொடுத்து எப்படிலாம் ஆராதிக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்க. அவர்கிட்ட கேளுங்க, எப்படினாலும் ஆராதிக்கலாம், எப்படினாலும் ஆராதிக்கலாம். ஆனா ஆவியிலிருந்து ஆராதிக்கும் போது அதுக்கு லிமிட்டே கிடையாது. இப்படிதான் ஆராதிக்கணும்னு லிமிட் கிடையாது, ஸ்டாண்டர்ட் இல்லை. ஆவியில ஆராதிக்கணும்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நான் ஆராதிக்க போறேன் அப்படின்னா, ஆண்டவர் அந்த புது டைமென்ஷனுக்குள்ள உங்களை கொண்டு போவார். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போவார். ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா அவருடைய மகிமையெல்லாம் நமக்கு காமிப்பாரு. ஸோ நல்லா கொஞ்சம் ஃபாஸ்டா பீட்டு. நல்லா கரங்களை தட்டி கிருபை ஒன்றே எனக்கு போதும் ஏசப்பா. உங்க கிருபையால நிலைச்சு நிக்கிறேன் ஏசப்பா. உங்க கிருபை ஒன்றே எனக்கு போதும் ஏசப்பா. உங்க கிருபையால நிலைச்சு நிக்கிறேன் ஏசப்பா. கிருபை, தேவ கிருபை, கிருபை, தேவ கிருபை. இந்த நாள் வரையில் என்னை தாங்கி நடத்திய கிருபை, இந்த நேரம் வரை கண்மணி போல் காத்திட்ட கிருபை. அப்பாவுக்கு நன்றி சொல்லி. நாள் வரை என்னை தாங்கி நடத்திய கிருபை, இந்த நேரம் வரை கண்மணி போல் காத்திட்ட கிருபை.
உமக்கு நன்றி ராஜா. நன்றி. தனிமையிலே என்னை தேற்றின கிருபை, தாயை போல ஆற்றின கிருபை, உமக்கு நன்றி. ஓ நன்றி அப்பா. ரிகனர ஷெகச்சலர தலர பலர ஷமனர கிலர நிமரந்திர பலர ஷெகச்சலர திலக்கிலர ஷிகிலர முரதலர. நன்றி. கிருபை, தேவ கிருபை, கிருபை, தேவ கிருபை, கிருபை, தேவ கிருபை, கிருபை, தேவ கிருபை, கிருபை, தேவ கிருபை. ஓ இந்த கிருபை ஒவ்வொருவரையும் நிறைக்கட்டும் அப்பா, ஒவ்வொருவரையும் நிறைக்கட்டும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய கிருபையினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க. ஓ எஸ். ஓ நன்றி. உங்க கிருபை எல்லா சிங்கத்தையும் வெளியே எடுக்கிறதே உமக்கு நன்றி. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா சுத்தங்களையும் வெளியேற்றுகிறதே உமக்கு நன்றி. ஓ எஸ். தேவையில்லாத காரியங்களை உருகி போகிறதே உமக்கு நன்றி. ஓ நன்றி அப்பா. ஓ நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி. ஓ நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி அப்பா. நன்றி. உங்களுடைய கிருபை எங்களுக்குள்ள இருந்து வெளிப்படட்டும். உங்க கிருபை வெளிப்படட்டும், 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 வெளிப்படட்டும். தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. நன்றி 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 நன்றி. எதையும் அடக்கி வைக்காதீங்க, அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. உங்க இதயத்தை முற்றிலுமா ஊற்றி விட்டுருங்க ஆண்டவர்ட்ட. எதையுமே இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கூட அவருடைய சமூகத்துல விட்டுட்டு போக கூடாது. எல்லாத்தையுமே ஊற்றிடுங்க, ஊற்றிடுங்க, ஊற்றிடுங்க. எஸ். நன்றி. உங்களுடைய ஏக்கத்தை எல்லாம் ஊற்றிடுங்க. உங்களுடைய ஏக்கம் எல்லாம் பெருமூச்சு எல்லாம் ஊற்றிடுங்க அவருடைய சமூகத்துல. அடக்காதீங்க, அடக்க வேண்டாம், அடக்க வேண்டாம், அடக்க வேண்டாம், அடக்க வேண்டாம். உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆத்துமா அப்படியே அழுது கதறுது. அதை அப்படியே விட்டுருங்க ஆண்டவரோட சமூகத்துல, அப்படியே விட்டுருங்க. அது என்னென்னலாம் சொல்லுது அப்படியே செய்யுங்க. ஆண்டவர் அதை டேக் கேர் பண்ணிக்குவார். உங்க இதயத்திலிருந்து பேசுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய இதயத்துல இருக்கிற விஷயத்துக்கு லாங்குவேஜ் கொடுங்க. நான் இப்படிதான் ஃபீல் பண்றேன் அப்பா, நான் இப்படி நினைக்கிறேன், இப்படி எனக்கு தோணுது. எஸ், சொல்லுங்க அப்பாட்ட. அப்பா உங்களை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறாரு.
உங்களை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்பா உங்களை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு பாக்குறாரு. ஏதோ ஒண்ணு இன்னும் நீங்க வச்சிருக்கீங்க மனசுக்குள்ள, அவர்கிட்ட காட்டாம ஏதோ ஒண்ணு இன்னும் வச்சிருக்கீங்க. அதையும் அவர்கிட்ட ஓபன் பண்ணி காட்டுங்க. ஓபன் பண்ணி காட்டுங்க. அது அப்படியே கதறிட்டு இருக்கு. அப்பாவுடைய முகத்தை பார்க்கிறதுக்கு கதறிட்டு இருக்கு. தயவுசெய்து ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணுங்க. அப்பாவுடைய வெளிச்சம் அந்த பகுதியிலே படும்படியா அது அப்படியே ஏங்கி கதறிட்டு இருக்கு. தயவுசெய்து ஓபன் பண்ணுங்க. இந்த பகுதியில வெயிட்டா எந்த இடத்துல ஃபீல் பண்றீங்களோ அதை அப்படியே அப்பா கிட்ட ஓபன் பண்ணி காட்டுங்க. அப்பா நான் இப்படிதான் உணர்றேன். நான் கைவிடப்பட்டதா உணர்றேன். நான் அனாதையா உணர்றேன். நீங்க என் கூட இருக்கும் போதும் இப்படி உணர்றேன். அந்த இடத்துல அப்பாவுடைய கரம் படட்டும். அப்பாவுடைய ஹக் அந்த இடத்துல அது பெற்றுக்கொள்ளட்டும். அப்பாவுடைய ஹக்க வாங்குங்க. அப்பாவுடைய ஹீலிங்க ரிசீவ் பண்ணட்டும். அப்பாவுடைய ஹீலிங் அப்படியே அந்த இடத்துல டச் ஆகட்டும். அந்த இருள் வெளிச்சமாக மாறட்டும். எந்த இடத்துல நீங்க ரிஜெக்ஷனை உணர்றீங்க அந்த பகுதியில தான் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட காத்து கொண்டிருக்கிறது. நீங்க ஏதோ ஒரு பகுதியில ரிஜெக்ஷனை உணர்றீங்க, ரொம்பவே உணர்றீங்க. நான் ஒர்த் இல்லை, நான் அவ்வளவுதான், இனிமே அவ்வளவுதான், என்னுடைய லெவல் இவ்வளவுதான், நான் வேல்யூபிளே இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு பகுதியில ஓரமா ஒட்டிட்டு இருக்கு. என் பிள்ளை என்னை நேசிக்கல, எனக்கு யாரும் இல்ல, என் கணவர் என்னை நேசிக்கல, என் மனைவி என்னை கேர் பண்ணல அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல நீங்க ரிஜெக்ஷனை ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க. என்னுடைய பாஸ் என்னை ஒவ்வொரு முறையும் என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் அந்த ரிஜெக்ஷன் நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அப்பாட்ட அந்த பகுதியை திறந்து காமிங்க. ஏன்னா அந்த பகுதி தான் சாட்சியின் தழும்புகளாக மாறுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமையை சொல்வதற்கு அந்த பகுதி காத்து கொண்டிருக்கிறது. அப்பாவுடைய கண்கள் படுவதற்கோ, அப்பாவுடைய வல்லமை அந்த இடத்துல ரிலீஸ் ஆகுறதுக்கோ, அப்பாவுடைய வெளிச்சம் அந்த இடத்துல படுவதற்கோ. எஸ், ஓபன் பண்றோம், ஓபன் பண்றோம். என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா உங்க சமூகத்திலே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். ஓ நன்றி. எல்லா உடைந்த ஆவிகள், எல்லா முறிந்த ஆவிகள், எல்லா நொறுங்கி போன இருதயங்கள் எல்லாம் இந்த வேலையில சுகமாக்கப்பட்டுக்கிறது. எல்லாம் ஹீல் ஆயிட்டு இருக்கு. நான் பார்க்கிறேன் அப்படியே ஒரு லைட் ஒவ்வொரு இதயத்தையும் அழகா ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி அது பறந்து ஒவ்வொரு இதயத்தை அழகாக டச் பண்ணி டச் பண்ணி டச் பண்ணி டச் பண்ணி அப்படியே அந்த டார்க்கர்ஸ் எல்லாம் லைட்டாக மாற்றுது. லைட்டாக மாற்றுது. அந்த இடமே பிரகாசமாக இருக்குது. இடம் பிரகாசமாக இருக்கு. அப்பா அந்த இடத்துல டேபிள் போட்டு உட்காந்து உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறார். என்ன தெரியுமா? நீங்க எந்த பகுதியை அவர்கிட்ட கொடுத்தீங்களோ அந்த இடத்துல அவர் டேபிள் போட்டு அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. நீங்களும் அந்த இடத்துல உட்காருங்க.
அவர் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறார். நீ என் பார்வைக்கு அருமையானவர். நான் உன்மேல் வச்சிருக்கிற நேசம் அது ரொம்ப வலியது. நான் உன் மேல வச்சிருக்கிற பாசம் அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். ஐ லவ் யூன்னு சொல்றாரு. உங்க கண்ணை அவர்கிட்ட இருந்து திருப்பாதீங்க. அவருடைய கண்ணை மட்டுமே பாருங்க. அவர் உங்ககிட்ட சொல்றாரு, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். இந்த பகுதியை தான் உன்னுடைய உறவினர்கள், உன்னுடைய பெற்றோர்கள் எல்லாம் உதறி தள்ளின ஒரு விஷயம். ஆனா அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றாரு. எந்தெந்த பகுதிகள் எல்லாம் இந்த உலகம் வேணான்னு உனக்குள்ள சொல்லிச்சோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்றாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் தான் உன்னை வரைஞ்சேன். தாயின் கருவில் இருக்கும் பொழுது நான் தான் உன்னை வரைஞ்சேன். உன்னுடைய ஒவ்வொரு பார்ட்ஸையும் நான் தான் தொட்டு தொட்டு என் கை ரேகைகள்லாம் உன் சரீரத்துல இருக்குதுன்றாரு. என்னுடைய கை ரேகைகள் உன்னுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் இருக்குன்றாரு. உன்னுடைய கண்கள், உன்னுடைய மூக்கு, உன்னுடைய வாய், உன்னுடைய காது, உன்னுடைய மார்பக பகுதி, எல்லா பகுதியிலும் நான் தான் தொட்டு 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 உண்டாக்கி இருக்கிறேன். You are so precious to me. You are so valuable to me. உன் தலைமையில என்னுடைய கரங்கள் பதிந்திருக்கிறது. ஏன் தெரியுமா? என்னுடைய ஆசீர்வாதம் உன் மேல எப்பவும் இருக்கு. என் ஆசீர்வாதம் அது எதை காட்டுது? என் ஆசீர்வாதம் எப்பவும் உன் மேல இருக்குடா, எப்பவும் உன் மேல இருக்குடா. உங்க கண்ணத்தை பிடிச்சு சொல்றாரு, நீ ஒரு நாளும் கலங்கி போகாத, நான் உன் கூட எப்பவும் இருக்கேன், உன் கூட எப்பவும் இருக்கேன். என்னைய உன்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. நீ பார்த்து வேணான்னு சொன்னாதான் நான் போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன். ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எவ்வளோ மெஸ்அப் பண்ண, ஆனா உன் மேல வச்சிருக்கிற பாசத்தினால என்னால போக முடியல. ஏன்னா என் அன்பு நீ பண்ண மெஸ்அப்பை காட்டிலும் ரொம்ப பெருசு. நீ பண்ண தவறுகளை காட்டிலும் ரொம்ப பெருசு. அப்பா உமக்கு நன்றி. தேங்க்யூ டாடி. உங்க வார்த்தையை நாங்க ஆசையா கேட்க வந்திருக்கோம்ப்பா. நீங்க எங்களோட பேசுங்க. ஒரு சின்ன பிள்ளையோட இருதயமா எங்களோட இருதயம் மாறட்டும். அப்படியே நம்பக்கூடிய ஒரு இடத்துக்கு எங்களை கொண்டு போங்க. முழுவதுமா நம்பக்கூடிய, எப்படி ஒரு அப்பா தகப்பன் வந்து எவ்வளோ பெரிய இடத்துல இருந்து இந்த குழந்தை விழுந்தாலும் அந்த குழந்தை நம்பிக்கையோட தப்புமோ, அது போல உங்க வார்த்தை எங்களுக்கு நேரம் வரும்போது நம்பி அதை பிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த அப்படிப்பட்ட ஒரு குழந்தை இதயம் எங்களுக்கு உண்டாகட்டும் அப்பா. ஆமென்.